எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் லைன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். வசூல் டிரைவ் ஆப்பில் யூசர் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணதுக்கப்புறம் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் லாங்குவேஜ் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நம்ம லாங்குவேஜ் தமிழ் அப்படின்னு மாற்றிக்கலாம். தமிழ் அப்படின்னு மாற்றிட்டு வரவு பக்கத்துக்கு வந்தோம்னா, இப்போ இந்த வரவு பக்கத்துலேயே லைன் இப்போ புது அக்கௌண்ட்டுங்கிறனால எந்த லைனுமே இல்லை. நீங்கள் லைன் க்ரியேட் பண்ணோன்னா இங்கே இருக்க ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் லைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷனு. இல்லை அப்படின்னா நீங்கள் லைனை இங்கே க்ரியேட் பண்ணிடுறீங்க, இந்த லைனை நாளைக்கு ஃப்யூச்சரில் திருத்தணும் அப்படின்னா அமைப்புகளில் போனீங்கன்னா லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மூணாவது ஆப்ஷனே லைன் தான். லைனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே லைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி லைனுக்கு போகிறேன். லைன் பேர் அப்படிங்கிறது நீங்கள் சும்மா வெறுமனே சேமின்னு கொடுத்தீங்கன்னா லைன் பேரும் லைன் வகை மட்டும் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லணும். மீதி இருக்க எல்லா ஃபீல்டுமே ஆப்ஷனல் தான். நீங்கள் கொடுக்குறதுனா கொடுக்கலாம், கொடுக்கலைனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் கண்டிப்பாக லைன் பேரும் லைன் வகையும் சொல்லணும். நான் ஒரு டெய்லி லைன் க்ரியேட் பண்ணுறேன். டெய்லி லைன் பேர் நான் டெய்லின்னு கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் ஊர் பேரோ இல்லை என்ன பேர் வேணாலும் நீங்கள் லைன் பேரில் கொடுத்துக்கலாம். இந்த லைன் வகை அப்படிங்கிறது என்னென்னா, அது என்ன மாதிரியான லைனு, தினசரி லைனா, வார லைனா, மாதமா அப்படின்னு. தினசரி, வாரம், மாதம் எல்லாமே ஒன்று தான். அந்த எவ்வளோ நாளைக்கு ஒருக்கா காசு வாங்குகிறோம் அப்படிங்கிறது தான். மாதம் ஒரு வாட்டி வாங்குவோம், வாரத்தில் வாரம் ஒரு வாட்டி வாங்குவோம். இந்த மாதம் வட்டி அப்படிங்கிறது என்னென்னா மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டு. இது எப்படின்னா, இப்போ ஒரு லட்ச ரூபா காசு கொடுத்துட்டு மாதம் ஒரு 1500 இல்லை 2000 இல்லை 2500 வட்டி மட்டும் கலெக்ட் பண்ணுவோம். அசல் அப்படியே இருக்கும். மொத்தமாக ஒரு வருஷம் 2 வருஷம் கழித்து அசல் தனியாக ரீபே பண்ணுவாங்க. அது வரைக்கும் வட்டி மட்டும் கட்டிகிட்டு இருப்பாங்க. அது மாதம் வட்டி. விற்பனை அப்படிங்கிறது அந்த என்டர்பிரைஸ் லைன் விற்பனை. அதுவும் தினசரி, வாரம், மாத லைன் மாதிரியே தான். இதில் பொருள் விற்றுட்டு அந்த பொருளை பேஸ் பண்ணி கலெக்ஷன் பண்ணுவாங்க. காசு கொடுக்காம பொருளை கொடுத்துட்டு அந்த பொருளை விற்றுட்டு அதுக்கப்புறம் அதுக்காக கலெக்ஷன் பண்ணுவாங்க. ஆட்டோ ஃபைனான்ஸ் லைன் இருக்குது. வேணும்னா ஆட்டோ ஃபைனான்ஸோ இல்லை நகைக்கடனும் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த லைன் வகை வேணுமோ அந்த லைன் வகையை ப்ராப்பராக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நம்ம தினசரி அப்படிங்கிறனால நம்ம தினசரி சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் மீதி இருக்க ஃபீல்ட்ஸை பற்றி சொல்லிடுறேன். வட்டி 100 அப்படின்னா, இப்போது ஒரு 10,000 ரூபா கணக்கு அப்படின்னா ஒரு 2,000 ரூபா வட்டி வரும் அப்படின்னா, அப்போ மட்டும் 100க்கு 20 ரூபா அப்படின்னு போட்டிங்கன்னா, நீங்கள் அங்கே 10,000 என்ட்ரு பண்ணிங்கன்னா வட்டியில் 2,000 அப்படின்னு விழுந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இது ஒரு சிலருக்கு தான் பிரயோஜனமாக இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 8,500 காசை கொடுத்துட்டு 10,000 ரூபா இல்லைனா 9,000 காசு கொடுத்துட்டு 10,000 வாங்குவாங்க. அவங்க இங்கே நேருக்கு வட்டி ஃபில் பண்ணாமல், வட்டி 100க்கு ஃபில் பண்ணாமல் விட்டுருங்க. மகிமை தொகை அப்படிங்கிறது மகிமை காசு, அந்த சீட்டு காசு இல்லைனா டாக்குமெண்ட் சார்ஜுன்னு சொல்லுவாங்க. இந்த பில் அமௌண்ட், இந்த அமௌண்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா 100க்கு 1 ரூபா இல்லைனா 50 காசு வாங்கினீங்கன்னா இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இது கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. மொத்த தவணைங்கிறது டிஃபால்ட்டாக ஒரு டெய்லி லைனை ஒரு 60 நாளோ இல்லை 100 நாளோ வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ நாள் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் 60 நாள் கணக்குனா 60 நாள், 100 நாள்னா 100 நாள்னு கொடுங்க. இல்லைன்னா தேவையில்லை. நிப்பு காலம் நாட்களில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இப்போ இந்த டெய்லி லைனு 100 நாள் கணக்கு 130 நாளைக்கு அப்புறம் நிப்புக்கு போகுது அப்படின்னா இங்கே 130 அப்படின்னு கொடுத்துக்கலாம். இதே நீங்கள் க்ரியேட் பண்ணுறது வார லைனாக இருந்துச்சு அப்படின்னா, இங்கே வார லைனு 10 வாரத்துக்கு கொடுக்குறீங்கன்னா 10 வாரத்துக்கு 70 நாள், 15 வாரத்துக்கு அப்புறம் அது நிப்புக்கு போகுதுன்னா இங்கே நிப்பு காலம் நாட்களில் 105ன்னு கொடுங்க. இங்கே எப்போவுமே இங்கே நாட்களில் தான் கொடுக்கணும். மாத லைனாக இருந்தாலும் 10 மாதம் அப்படின்னா 300 நாள் இல்லைனா 350 நாள் அப்படின்னு நாட்களில் கொடுத்துக்கங்க. இந்த தானாக கடனை முடிக்காதே அப்படிங்கிற ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லோனை சிஸ்டமாக க்ளோஸ் பண்ணணுமா இல்லை நீங்கள் க்ளோஸ் பண்ண போகிறீங்களா ஒரு லோனையும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த தானாக கடனை முடிக்காதீங்கிற ஆப்ஷன். ஒரு 10,000 கணக்குக்கு 10,100 வச்சு க்ளோஸ் பண்ணலாம், 9,800லையும் க்ளோஸ் பண்ணலாம். கம்மியாகவோ அதிகமாகவோ வச்சு க்ளோஸ் பண்ணுவீங்கன்னா இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணிக்கங்க. கரெக்டாக 10,000 வச்சா சிஸ்டமே க்ளோஸ் பண்ணிவிடும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அபராதம் செயல்படுத்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெனால்ட்டி எதுவும் வாங்கினீங்கன்னா இதை ஆன் பண்ணிக்கலாம். அபராத வகை அப்படிங்கிறது அது அபராதம் ஒரு அமௌண்ட்டு 100க்கு வாங்கலாம், இல்லைனா ஒரு நாளைக்கு அபராதம் அப்படிங்கிற மாதிரி வாங்கிக்கலாம். அது என்ன மாதிரி நீங்கள் வாங்குறீங்களோ அதை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. அப்படி தேவையில்லைன்னா நீங்கள் இதை ஆஃப் பண்ணிக்கலாம், விட்டுறலாம்.
இந்த வங்கி பெயர் அப்படிங்கிறது இதுவுமே ஆப்ஷனல் தான். இது கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வங்கி பெயரில் எஸ்பிஐ கமா கொடுத்து ஐசிஐசிஐ அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் வரவு வைக்கும்போது ஆன்லைனில் வைக்கும்போது 2-3 பேங்க் இருந்துச்சுன்னா எந்த பேங்க்லேருந்து இந்த அமௌண்ட் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே நேருக்கு அந்த வேல்யூ கொடுங்க. இல்லைன்னா இந்த வேல்யூ கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இந்த யூபிஐ கியூஆர் கோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய யூபிஐ கியூஆர் கோடு இருக்கு இல்லைங்களா, கூகுள் பே, ஃபோன்பேயோட கியூஆர் கோடு, அதை இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கலெக்ஷன் பக்கத்தில் கஸ்டமர்கிட்ட அங்கேருந்து குயிக்காக நீங்கள் வசூல் பக்கத்தில் கியூஆர் கோட்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நீங்கள் என்ட்ரு பண்ணுற கியூஆர் கோடு அங்கே தெரிஞ்சிடும். அங்கே ஈஸியாக நீங்கள் வாங்கிக்கிறது, கஸ்டமர்கிட்ட கியூஆர் கோடு காமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கூகுள் பே ஆப் போகாமல் நம்ம ஆப்லேருந்தே கியூஆர் கோடு காமிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தேவைப்பட்டால் மட்டும் அந்த கியூஆர் கோடு என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதுவுமே ஆப்ஷனல் தான். ஸோ இது எல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு சமர்ப்பி கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். இதே லைன் வகை வந்து வாரமாக இருந்துச்சுன்னா, நான் மண்டே வார லைன் மட்டும் ஒரே ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதில் லைன் வகை வாரம் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா அதில் நாள் மட்டும் கேட்கும். அது மண்டேங்கிறதுனால நான் வந்து திங்கக்கிழமை லைனு, நீங்கள் மண்டேன்னு வைக்கலாம். நீங்கள் இந்த லைன் பேர் இது நீங்கள் வைக்கிறதா என்ன வேணாலும் வச்சுக்கலாம். உங்கள் எந்த ஊர், திங்கக்கிழமை அன்றைக்கி கரூர் லைனுக்கு போனீங்கன்னா கரூர், அந்த மாதிரி எந்த ஊர் பேர் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். மித்தபடி மீதி ஆப்ஷன்லாம் எல்லாம் சேமு தான். இதில் ஒன்று அடிஷ்னலாக என்ன வரும்னா, பணம் செலுத்திய வாடிக்கையாளரை இன்றைய வரவில் வைத்திரு அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் அடிஷ்னலாக இருக்கும். இது என்னென்னா, இப்போ திங்கக்கிழமை லைனு ஒரு சில பார்ட்டி இப்போ 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு 90 பேர் திங்கக்கிழமையே கொடுத்துருவாங்க. ஒரு 10 பேர் நாளைக்கு வாங்க இல்லைனா நாளான்னைக்கு வாங்க அப்படின்னா, இந்த 90 பேரும் இன்றைய வரவில் இருப்பாங்க. மீதி 10 பேர் மட்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வசூல் பக்கத்தில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் திங்கக்கிழமை 100 பேரும் வசூல் பக்கத்துக்கு வந்துடுவாங்க. கொடுத்தவங்களை அந்த வாரம் ஃபுல்லும் இன்றைய வரவில் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஆன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளோ தாங்க. நீங்கள் இந்த லைன் வகையில் நீங்கள் வேறு எந்த லைன் வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம். நீங்கள் எந்த லைன் மாற்றி வச்சிங்கனாலும் ஆப்ஷன் இதே தான் இருக்கும். நன்றி.